வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ஒரு தாய் ஒரு மகள் கதையின் 6வது பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். பொழுது விடிந்து கொண்டிருந்தது. பிராடுக்கு சொல்ல வேண்டுமென்று பல முறை ஃபோன் பண்ணி பார்த்து விட்டாள் பேஜ். மணி அடித்து கொண்டிருந்தது. பிராட் எழுந்து எடுக்க காணோம். கடைசியில் பொறுக்க மாட்டாமல் தாரன்சனிடம், தயவு செய்து என் சிநேகிதி ஜெயனின் வீட்டுக்கு ஃபோன் செய்து நிலைமையை சொல்லுங்கள். அவள் என் வீட்டுக்கு போய் பிராடை எழுப்புவாள். அவரை இங்கே அனுப்பிவிட்டு ஆண்டிக்கு துணையாக அவளை இருக்க சொல்லுங்கள் என்றாள். தாரன்சன் போன் செய்துவிட்டு திரும்பி வந்தவன் உதட்டை பிதுக்கினான். பிராட் ராத்திரி வரவும் இல்லையாம், ஆண்டியை அழைத்து போகவும் இல்லையாம். ஆண்டி ஜேன் வீட்டில்தான் தூங்கிக் கொண்டிருக்கிறான். ராத்திரி வரவில்லையா? போனாவது செய்தாராமா? இல்லையாம். வெறி பிடித்த மாதிரி ஆத்திரம் உண்டது பேஜின் மனதில். பெற்ற மகள் இந்த நிமிடமோ அடுத்த நிமிடமோ என்கிற மாதிரி சாக கிடக்கிறாள். தகப்பன் கள்ளக்காதலியின் மடியில் தஞ்சம் கிடக்கிறான். ச்ச! பிராட் ராத்திரி போரா வீட்டுக்கு வரவில்லை, போன் செய்யவும் இல்லை. தாரன்சன் தெரிவித்த செய்தி கேட்டு பேஜ் கொதித்து போனாள். ஜெயனை நன்றாக கேட்டீர்களா? பிராட் கூப்பிடவில்லை என்றா சொன்னாள் என்று மறுபடியும் கேட்டாள். சாரி பேஜ், பிராட் வரவும் இல்லை, போன் செய்யவும் இல்லை என்றுதான் உன் சிநேகிதி சொன்னாள் என்றான் தாரன்சன் அவள் கையை ஆறுதலாக தட்டி கொடுத்தபடி. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே என்ன தகராறு என்று இப்போதும் அவனுக்கு தெளிவாக புரியவில்லை. பிராட் ஏதோ பெண் விவகாரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் என்று யோகித்தான். ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி எவ்வளவோ நெருக்கடிகளை பார்த்தவன் தாரன்சன். மனைவி டானாவுடன் எத்தனையோ கசப்பான அனுபவங்களை கண்டவன். ஆகவே பேஜின் பிரச்சனை ஒன்றும் புதிதல்ல. எனினும் பேஜை பார்க்க அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. ஒண்டியாக எத்தனை சுமையை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் பாவம். கொஞ்ச நேரத்தில் பிராடு வந்து விடுவார். மனசை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சில பேருக்கு ஆஸ்பத்திரி என்றாலே தலை சுற்றும். நான் கூட அப்படித்தான் இருந்தேன் என்று மெதுவாக பேச்சை மாற்றினான் அவன். அப்புறம் எப்படி மாறினீர்கள்? குழந்தைகளினால் தான். டானா அவர்களை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டாள். நான் தான் எல்லாம் செய்ய வேண்டி இருந்தது. உன் கணவனுக்கு அப்படி இல்லை. குழந்தைகளை நல்லபடி பார்த்து கொள்ள நீ இருக்கிறாயே என்ற புன்னகையுடன் சொன்னான் அவன். தான் மன ஆறுதல் அடைய வேண்டும் என்பதற்காகவே அவன் பிராடுக்கு பரிந்து பேசுகிறான் என்பது பேஜுக்கு புரிந்தது. ஏற்கனவே அவன் பால் ஏற்பட்டிருந்த நன்றியுணர்வு இன்னும் அதிகரித்தது. டாக்டர்கள் வந்து ஆலிசனின் நிலைமை அப்படியே தான் இருக்கிறது என்று தெரிவித்தார்கள். மூளையில் வீக்கம் ஏற்பட்டிருப்பது நல்லதல்ல. உங்களுக்கு தப்பான நம்பிக்கை தர நாங்கள் விரும்பவில்லை. இன்றைய இரவை தாண்டினால்தான் சொல்ல முடியும் என்றார்கள். திகீர் என்றது பேஜுக்கு. இன்றைய இரவை தாண்ட வேண்டுமென்றால் அதாவது அதாவது அவளால் வாக்கியத்தை பூர்த்தி செய்ய முடியவில்லை. இன்றைய இரவு ஆலிசன் இறந்து போகக்கூடும் என்று சொல்கிறார்கள். தெய்வமே, கூடாது கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து அவளை ஆலிசனை பார்க்க அனுமதித்தார்கள். 2 கண்களில் இருந்தும் கண்ணீர் பொங்கி வழிய ஆலிசனின் படுக்கைக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து அவள் கைகளை பற்றி கொண்டாள். அவள் தன்னை விட்டு போய்விடாதபடி தடுத்து பிடித்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிற மாதிரி. இரவு முழுவதும் ஆலிசனின் பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்க அவளை அனுமதித்தார்கள். ஆலிசன் கொஞ்சமும் அசையவில்லை. அவள் முகத்தை பார்ப்பதும் கையை பிடித்து கொள்வதும் பிரார்த்தனை செய்வதுமாக இருந்தாள் பேஜ். பொழுது விடிந்தது. ஆலிசனின் மூளை வீக்கம் நல்ல வேளையாக மேலும் மோசமாகவில்லை. தொடர்ந்து ரெஸ்பிரேட்டர் கருவியின் மூலம் சுவாசித்துக் கொண்டிருந்தாள். நிலைமையில் அபிவிருத்தி இல்லை, எனினும் உயிருடன் இருக்கிறாள். அதுவே போதும் என்று எண்ணிக்கொண்டாள் பேஜ். ஆனால் நிமிடத்துக்கு நிமிடம் நிலைமை மாறுகிறதே. நீங்கள் வீட்டுக்கு போவதானால் போகலாம் என்றார்கள் டாக்டர்கள். உடனடியாக அபாயம் எதுவும் இல்லை. மயக்க மருந்து பலமாக கொடுத்திருக்கிறோம். வீட்டிலேயே இருங்கள். அவசரம் என்றால் போன் பண்ணுகிறோம். மீண்டும் ஒரு முறை ஆலிசனை முத்தமிட்டுவிட்டு அவள் புறப்பட்ட போது காலை 6:30 மணி. வெயிட்டிங் அறையை நோக்கி நடக்கையில் அவள் தேகத்தின் ஒவ்வொரு அங்குலமும் தாழ முடியாமல் வலித்தது. முன்னறையில் தாரன்சன் அவளுக்காக  நாற்காலியில் உட்கார்ந்தபடியே. ராத்திரி முழுதும் அவன்
தூங்கி இருக்கிறான். ஆலிசனுக்கு ஏதாவது நேர்ந்து பிராடும் வராமலே இறந்து விட்டான் என்றால் பேஜுக்கு துணை தேவைப்படும் என்பதால் வீட்டுக்கு போகாமல் இருந்திருக்கிறான். நினைக்க நினைக்க பேஜின் உள்ளம் உருகியது. ஆலிசன் தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை கேட்டதும் தாரின்சன் முகத்தில் நிம்மதி ஏற்பட்டது. என் காரில் உன்னை அழைத்துப் போகிறேன். உன் வண்டியை இங்கேயே விட்டுவிட்டு வா. நானே உன்னை மறுபடி இங்கே அழைத்து வருகிறேன் என்றான். 2 அடி எடுத்து வைப்பதே பெரும் கஷ்டமாக இருந்தது அவளுக்கு. கார் ஓட்டுவதை பற்றி நினைக்கவே முடியாது. எனவே நன்றியுடன் ஒப்புக்கொண்டவள், என்னை வீட்டில் கொண்டு போய் விட்டால் கூட போதும், டாக்ஸியில் திரும்பி வந்து கொள்வேன் என்று சொல்லி அவனுடன் முன் சீட்டில் அமர்ந்து கொண்டாள். என் செல்லம், என் கண்மணி இன்னொரு ராத்திரியை தாண்டி விட்டால் என்ற நினைப்பில் அவள் நெஞ்சு நிறைவு கொண்டது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் பிழைத்து விட்டாள். நீ ரொம்ப தைரியசாலி என்று பாராட்டிய தாரன்சன் மிருதுவாக அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அவள் தோளை ஒரு முறை அழுத்தி கையை தட்டி கொடுத்தான். பிறகு காரை கிளப்பினான். வீட்டு வாசலை அடைந்த போது பேஜ் சீட்டில் சாய்ந்தபடி அயர்ந்து தூங்கி போயிருந்தாள். மெல்ல தட்டி எழுப்பினான். கண்ணை கசக்கிக் கொண்டு விழித்தவள், தேங்க்யூ, அருமையான சிநேகிதர் கிடைத்தீர்கள் என்று புன்னகை செய்தாள். மணி 7:30 இருந்தது. வீட்டை அடைந்து கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள். பிராடை பார்த்தால் என்ன சொல்ல போகிறோம் என்று நினைத்து கொண்டாள். இனிமேல் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? குட் பை தான். வீட்டுக்குள் யாரும் இல்லை. படுக்கையில் விழுவதா அல்லது ஜெயனின் வீட்டுக்கு போய் ஆண்டியை அழைத்து வருவதா என்று அரை வினாடி யோசித்தாள். உடம்பு கெஞ்சியது. தூக்கம் இமைகளை அழுத்தியது. ஆனால் குழந்தையை அழைத்து வருவதே முக்கியம் என்று தீர்மானித்து முகத்தை கழுவிக்கொண்டு முடியை அழுத்தி படிய வைத்து கொண்டாள். யாராவது கூப்பிட்டார்களா என்று டெலிபோனை பார்த்தாள். யார் யாரோ கூப்பிட்டார்கள் என்று பதிவாகி இருந்தது. ஆனால் பிராடிடமிருந்து மூச்சு பேச்சை காணோம். என்ன கல் நெஞ்சம் இருந்தால் மகள் ஆலிசனின் உயிர் ஊசலாடிக் கொண்டிருக்கும் வேளையில் காதலியின் வீட்டில் உட்கார்ந்திருக்க முடியும்? இந்நேரம் அந்த ஸ்ரீபானிக்கும் ஆலிசனை பற்றி தெரிந்திருக்கும். அப்படியும் இவரை விடாமல் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறாளே ராட்சசி! பொங்கும் சினத்தை அடக்கிக் கொண்டு ஜெயனின் வீட்டை அடைந்த போது ஆண்டி சிற்றுண்டி அருந்திக் கொண்டிருந்தான். ஜெயன் மெல்ல பாடியபடி சமையல் செய்து கொண்டிருந்தாள். டெலிவிஷன் ஓடிக்கொண்டிருந்தது. அதிர்ஷ்டக்காரன்டா நீ என்று கூறி அவன் உச்சந்தலையில் முத்தமிட்டாள் பேஜ். அவன் உடனே கேட்ட கேள்வி, ஆலி எப்படிம்மா இருக்கா? பேஜ் கண்ணீரை விழுங்கிக் கொண்டாள். நேற்று ராத்திரி போயிருக்க வேண்டியவள் கடவுள் அருளால் பிழைத்திருக்கிறாள் என்ற குழந்தையிடம் எப்படி சொல்ல முடியும்? ஓ, நன்றாயிருக்கிறாள் என்று அவனிடம் சொல்லிவிட்டு ஜேனிடம், நேற்று ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டாள், மூளையில் வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது, மூச்சு விட திணறுகிறாள் என்றாள். ஆலி செத்துடுவாளாமா என்று ஆண்டி குழந்தைத்தனமான திகிலுடன் கேட்டான். சீச்சி, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நன்றாயிருக்கிறாள். ஒரு நிமிடம் மௌனமாயிருந்தவன் இன்னொரு தர்ம சங்கடமான கேள்வியை கேட்டான். அப்பா எங்கம்மா? ராத்திரி என்ன வந்து பார்க்கவே இல்லையே. ஆபீஸில் ஏகப்பட்ட வேலை அவருக்கு. ராத்திரி லேட்டாக வந்தார். நீ அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாய், அதனால் தான் உன்னை எழுப்பவில்லை என்று சமாளித்தாள் பேஜ். இன்றைக்கு நான் ஆலியை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு வரலாமாம்மா என்று கேட்டான். ஆலிசனை பார்த்தால் குழந்தை பயந்து போவான் என்று பேஜ் எண்ணினாள். உடம்பு பூரா கட்டு, டியூபுகள், தலையில் முடி இல்லாமல் மொட்டை. இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்சம் அவள் உடம்பு தேரட்டும், போகலாம் என்று அவள் சொல்லிக் கொண்டிருந்த போது ஜேன் அவளை கவலையுடன் கவனித்த வண்ணம் இருந்தாள். கண்ணின் கீழ் நேற்று ஏற்பட்டிருந்த கருவளையம் இன்று மேலும் அதிகமாக இருப்பது தெரிந்தது. பேஜ், நீ வீட்டுக்கு போய் படுத்துக்கொள், நான் ஆண்டியை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டு வருகிறேன் என்றாள். அதை கேட்டதுமே ஆண்டியின் முகம் தொங்கிவிட்டதை பேஜ் பார்த்தாள். இல்லை, நானே கொண்டு போய் விட்டு வீட்டுக்கு திரும்பியதும் படுத்துக் கொள்கிறேன் என்றாள். எப்படித்தான் காரை ஓட்டினாளோ, எப்படித்தான் ஆண்டியின் பள்ளிக்கூடத்தை அடைந்தாளோ, எப்படித்தான் வீடு திரும்பினாளோ அவளுக்கே தெரியாது. வீட்டுக்கு திரும்பியவுடனே படுக்கையில் விழுந்தாள். அதற்கு முன் ஒரு நிமிடம் டெலிபோனை மறுபடியும் பார்த்தாள். பிராட் கூப்பிட்டதாக தெரியவில்லை. காலை மலர்ந்து நல்ல வெளிச்சம் வந்துவிட்ட போதிலும் சில வினாடிகளில் தூங்கிவிட்டாள். அயர்ந்த தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த போது கர்ண கடூரமாக டெலிபோன் மணி அடித்தது. வெகு நேரம் அடித்த பின்னரே பேஜ் விழித்து கொண்டாள். குபீர் என்ற படுக்கையில் இருந்து தாவி போனை எடுத்தாள்.
ஆஸ்பத்திரியில் இருந்து ஏதாவது கெட்ட செய்தி சொல்லப் போகிறார்களோ என்ற குலை நடுங்கியது. ஆனால் கூப்பிட்டவள் அம்மாதான். நியூயார்க்கில் பேஜின் அக்கா அலெக்சியுடன் இருந்து வருகிறாள். ஆலிசனுக்கு விபத்து ஏற்பட்டு நினைவில்லாமல் அபாயத்தில் கிடக்கிறாள் என்பதை பேஜ் சொன்னதும், அட பாவமே என்றாள் அம்மா. சரியாகிவிடும், கவலைப்படாதே. விபத்து, கோமா என்றாலே பார்ப்பதற்கு முதலில் பயமாகத்தான் இருக்கும். பிறகு ஒன்றுமில்லை என்று ஆகிவிடும். நாளைக்கு நான் ஷாப்பிங் போகிறேன், போய்விட்டு வந்து கூப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள். பேஜுக்கு அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. அம்மாவும் சரி, குடும்பத்தில் மற்றவர்களும் சரி, யதார்த்தத்தை பார்க்க மறுக்கிறவர்கள். எல்லாம் நல்லபடிதான் இருக்கும் என்று கற்பனை செய்து கொண்டு பொய்யான கனவு உலகத்தில் வாழ்கிறவர்கள். குடும்பம் மொத்தமும் மூழ்கிக் கொண்டிருக்கும் போது கூட இப்படித்தான் இருப்பார்கள். மறுபடி தூங்க போகலாமா என்று யோசித்தபடி படுக்கையில் உட்கார்ந்திருந்த போது பிராடு வந்தான். எதுவும் நடவாத மாதிரி சட்டையை கழற்றி ஹேங்கரில் மாட்டிக்கொண்டிருந்தவனை பார்த்ததும் பேஜுக்கு பொறுக்கவில்லை. ராத்திரி பூரா எங்கே போயிருந்தீர்கள்? ஆஸ்பத்திரிக்கு வருவதற்கென்ன போன் கூடவா பண்ண முடியவில்லை என்று படபடவென்று வெடித்தாள். என்னவோ ஞாபகம் இல்லை, விடு என்றான் அவன் சாவதானமாக. பேஜின் ஆத்திரம் அதிகரித்தது. ஞாபகம் இல்லையா? இங்கே ஆண்டி அப்பா எங்கே என்று அழுவான் என்பது ஞாபகம் இல்லை? அங்கே ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடும் ஆலிசனுக்கு பக்கத்தில் நான் உட்கார்ந்திருப்பேனே என்பது ஞாபகம் இல்லை? ஆலிஸ் செத்து போயிருந்தால் என்ன பண்ணுவீர்கள்? அவளுடைய கூச்சலை கேட்டு பிராடு கலங்கவில்லை. நிதானமாக, ஆலிசனின் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதால் என்ன ஆகிவிடப் போகிறது? அவள் உயிரோடு இருந்தாலும் இறந்து போனாலும் ஒன்றுதான். எப்பாடுபட்டாவது நடைபெடமாக ஜடமாக அவளை காப்பாற்ற வேண்டும் என்று நீ நினைப்பது பைத்தியக்காரத்தனம் என்றான். அந்த பதில் பேஜை நிலை குலைய வைத்தது. அவனை கழுத்தை நெரித்து கொலை செய்து விடலாம் போல வெறி ஏற்பட்டது. கணவன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியினால் மூச்சடைத்து ஒரு நிமிடம் பேச்சு இழந்து போனாள் பேஜ். என்ன ஆயிற்று இவருக்கு? ஏன் இப்படி பேசுகிறார்? எதுவும் புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? ஆலிசன் செத்து போகட்டும் என்றா சொல்கிறீர்கள் என்று கத்திவிட்டாள். பிராட் நிதானம் இழக்கவில்லை. அமைதியான குரலில் பேசினான். ஆலிசன் பிழைத்தெழுந்து உயிரோடு வர வேண்டும் என்றுதான் நான் சொல்கிறேன். ஆனால் பழைய ஆலியாக அவள் வர வேண்டும் என்கிறேன். இந்த விபத்து நேரிட்டிராவிட்டால் எப்படி இருந்திருப்பாளோ அப்படி வர வேண்டும் என்கிறேன். அழகானவளாக, பலசாலியாக, புத்திசாலியாக, தான் செய்ய விரும்பும் எந்த காரியத்தையும் தானே செய்து கொள்ளக்கூடியவளாக வர வேண்டும் என்கிறேன். நெஞ்சை தொட்டு சொல்லு, நடைபெடமாக அவள் உயிர் வாழட்டும் என்று உண்மையிலேயே நீ நினைக்கிறாயா? மூளை வளர்ச்சி இல்லாத பெண்ணுக்கு ஆயுள் போரா பணிவிடை செய்து கொண்டு இருக்க போகிறேன் என்று நிஜமாகத்தான் சொல்கிறாயா? அப்படிப்பட்ட நரக வேதனையோடு அவள் உயிர் வாழ வேண்டும் என்று நீ வேண்டுமானால் நினைக்கலாம், நான் நினைக்கவில்லை. அந்த மாதிரி அவள் இருப்பதை காட்டிலும் இப்போதே போய் விடட்டும் என்று நினைக்கிறேன். மூளையில் வீக்கம் ஏற்படுவதையும் ரெஸ்பிரேட்டர் மூலம் அவள் சுவாசிப்பதையும் பார்த்து கொண்டு பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பதால் நிலைமை கடுகத்தனையாவது மாறப்போகிறதா? இல்லை, நம்மால் செய்யக்கூடியதை செய்தாயிற்று, இனி நடப்பது நடக்கட்டும் என்று காத்திருக்க வேண்டியதுதான். இங்கே காத்திருந்தால் என்ன, ஆஸ்பத்திரியில் காத்திருந்தால் என்ன? நொறுங்கி போனாள் பேஜ் அவன் பேச்சை கேட்டு. ஆலி வேண்டாம் ஆண்டி, அவனும் உங்களுக்கு வேண்டாமா? உங்கள் காதலியுடன் கும்மாளம் போடுவதற்கு சாக்காக கண்ணை மூடிக்கொண்டு எதுவுமே நடக்காத மாதிரி பாசாங்கு செய்கிறீர்கள். குழந்தை ஆண்டியை பற்றி யோசித்தீர்களா? அக்கா சாக கிடக்கிறாள். அப்பா எங்கே இருக்கிறார்? எப்போது வருவார் என்று தெரியாது. கண் முன்னால் பூகம்பம் நிகழ்வதை பார்த்து குலை நடுங்கிக் கொண்டிருக்கிறான் குழந்தை. தினம் தினம் பக்கத்து வீட்டில் போய் படுத்துக் கொள்வதென்றால் அவனுக்கு எப்படி இருக்கும்? அதை நினைத்து பார்த்தீர்களா? அவன் அப்படி பயப்படும் பட்சத்தில் நீ ராத்திரி வீட்டுக்கு வர வேண்டியதுதானே? ஏன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாய் என்றான் பிராட் இரக்கமில்லாமல். சரையில் என்று எழுந்தவள் அவனை அறைகிறாற் போல அவன் முன்னே வந்து நின்றாள். இப்போது சொல்கிறேன் கேளுங்கள். ஆலி உயிருடன் இருக்கிற வரையில் அல்லது அவள் உயிர் பிரிகிற வரையில் நான் அவளை விட்டு வரமாட்டேன் என்றபோது அவள் கண்களில் நீர் முட்டி தழும்பியது. ஆனால் அவள் குரலில் தடுமாற்றம் இருக்கவில்லை. ஆலி பிறக்கும்போது அவள் கையை பிடித்து கொண்டிருந்தேன். அதே போல அவள் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் அவள் கையை பிடித்து கொண்டிருப்பேன். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் ஒழிய அல்லது இங்கே ஆண்டியோடு இருந்தால் ஒழிய நான் வீட்டில் தங்கப் போவதில்லை. ஆனால் ஒன்று, எந்த கள்ளக்காதலனுடனும் கூத்தடித்துக் கொண்டிருக்க மாட்டேன்
சொல்லிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். பிராடை பார்க்க கூட அவளுக்கு பிடிக்கவில்லை. பேஜ் என்று அவன் மெதுவே கூப்பிட்டான். அவன் குரல் கரகரத்திருந்ததை கேட்டு அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை என்றபோது குற்ற உணர்வு அவனை பொசுக்குவது வெளிப்படையாகவே தெரிந்தது. ஆலியை ஆஸ்பத்திரியில் பார்த்த பிறகு அவள் பிழைத்து வந்து நடமாடுவாள் என்று எனக்கு கொஞ்சமும் தோன்றவில்லை. வாழ்க்கை பூரா அவள் ஜடமாக மரமாக இருப்பதை என்னால் பொறுக்க முடியாது. டாக்டர்கள் என்னென்னவோ சொல்கிறார்கள். கோமா என்கிறார்கள், மூளை பழுதாகிவிட்டது என்கிறார்கள், புலன்கள் இயங்காது என்கிறார்கள். அவ்வளவையும் கேட்டுவிட்ட பிறகும் அவள் பிழைத்து நார்மலாக வருவாள் என்று எப்படி உன்னால் நம்ப முடிகிறது? எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. கடைசி வரையில் அவளுக்காக போராடத்தான் போகிறேன். எனக்கு பயமா இருக்கிறது பேஜ் என்று கூறி அவள் மார்பில் தலை சாய்த்து ஆறுதல் தேடினான் பிராட். ஆலி இறந்து போக கூடாதென்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். அதே சமயம் அவள் மரக்கட்டையாக வாழ்வதையும் என்னால் சகிக்க முடியாது. யதார்த்த நிலைமையை பார்க்க பயந்தான் அவன். ஓட்டம் பிடிக்கவே அவனுக்கு தோன்றியது. அவன் காதலி ஸ்டிபானி அவனை அப்படி மாற்றியிருந்தாள். ஆலிசனின் பக்கத்திலேயே உட்கார்ந்திருப்பதால் எந்த பயனும் ஏற்படாது என்று அவனை எண்ண வைத்தவள் அவள்தான். எப்படியும் பேஜ் சமாளித்துக் கொள்வாள் என்று சொல்லி தந்தவளும் அவள்தான். எனினும் பேஜின் வேதனையை கண் முன்னே பார்த்தபோது அவன் மனம் இளகியது. குற்ற உணர்வு உறுத்தியது. அவள் இடுப்பை வளைத்து ஆதரத்துடன் முத்தமிட முயன்றான். மறு வினாடியே கசப்பினால் பேஜின் தேகம் விரைத்து கொண்டது. கிட்டே வராதீர்கள், வெறுப்பாயிருக்கிறது என்றாள் கடுமையாக. உண்மையாகவே அதை சொன்னாள். இவருக்குத்தான் ஸ்டிபானி இருக்கிறாளே, அதற்கு மேல் என்ன வேண்டும்? இவர் வேறொருத்திக்கு சொந்தமாகி விட்டவர், அந்நியர். நமக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. முரட்டுத்தனமாக முத்தமிட்டு அவனை பிடித்து தள்ளினாள். அந்த அறையை விட்டு வெளியேறினாள். சமையல் அறைக்கு சென்று ஒரு காஃபி போட்டுக்கொள்ள முயன்ற சமயம் பிராட் பின்னாலே வந்து நின்றான். சாரி பேஜ், முட்டாள்தனமாக உணர்ச்சி வசப்பட்டு நடந்து கொண்டு விட்டேன் என்றான். அவளுக்கு கொஞ்சமும் மனம் இளகவில்லை. அவனை தொடவே அருவருப்பாக இருந்தது. ஒருவேளை ஸ்டிபானியின் தொடர்பை பற்றி அவன் வருந்தி இருப்பானானால், அந்த உறவை முறித்து கொள்கிறேன் என்று சொல்லி இருப்பானானால் பேஜுக்கு மனம் மாறியிருக்குமோ என்னவோ. ஆனால் அவனிடம் மன மாற்றத்துக்கான அறிகுறி இம்மையும் தென்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் பேஜின் உறவை முறித்து கொள்வதில்தான் அவன் அதிக நாட்டம் கொண்டிருப்பது போல் தோன்றியது. ஆஸ்பத்திரியில் ஆலிசனின் நிலைமை பயங்கரமாக இருக்கிறதே என்பதோ, இங்கே ஆண்டி தனியாக இருக்கிறாளே என்பதோ எதுவும் இவருக்கு கவலை இல்லை. ஸ்டிபானி 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 தான் முக்கியம். அவளுடைய டெலிபோன் நம்பரை கொடுங்கள். ஏதாவது அவசரமானால் உங்களை கூப்பிட சௌகரியமாயிருக்கும் என்றாள் ஆத்திரத்துடன். வந்து அதற்கு தேவை இருக்காது. இன்று ராத்திரி நான் இங்கே ஆண்டியுடன் இருப்பேன். இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் போங்கள். எனக்கு அக்கறை இல்லை என்றாள் பேஜ். அவள் முகத்தில் கோபமும் அடிபட்ட காயமும் பிடிவாதமான உறுதியும் பளபளத்தன. அவள் நெருங்கி வருகிற மாதிரி தோன்றியதெல்லாம் ஒரு வினாடி நேரம்தான் என்பதை பிராடு உணர்ந்தான். நிச்சயமாக நீங்கள் மாறப்போவதில்லை. அந்த பெண்ணின் நம்பரை கொடுங்கள் என்றால் கொடுத்துவிட்டு போங்களேன் என்றாள் அவள் மறுபடியும். சரி, டெலிபோன் நோட்டில் குறித்து வைக்கிறேன். அவள் மௌனமாக காஃபியை உறிஞ்சினாள். இன்றைக்கு எங்கே போகப் போகிறாய் என்று பிராட் கேட்டான். மீண்டும் ஆஸ்பத்திரிக்குத்தான் என்று அவள் சொல்ல போகிறாள் என்று அவன் நினைத்திருந்தான். எனவே அவள் பதில் ஆச்சரியம் தந்தது. அந்த பையன் பிலிப்பின் சவ அடக்கம் இன்று நடக்கிறது. அதற்கு போகப் போகிறேன். நீங்கள் வருகிறீர்களா? நானா? நிச்சயமாய் வரமாட்டேன். அந்த அயோக்கிய ராஸ்கலால் தான் என் பெண் சாக கிடக்கிறாள். எப்படித்தான் உனக்கு அங்கே போக மனம் வருகிறதோ? ச்ச என்று சீறினான் பிராட். அவர்களுக்கு ஒரே பிள்ளை. விபத்துக்கு காரணம் அவன்தான் என்பது இன்னும் முடிவாகவில்லை. அப்படி இருக்க போக மாட்டேன் என்று சொல்வது என்ன நியாயம்? எனக்கு அந்த பையனிடம் துளியும் இரக்கம் ஏற்படவில்லை. இரத்த பரிசோதனையில் அவன் குடித்திருந்தான் என்று வேறு தெரிந்திருக்கிறது. அப்புறம் என்ன? ஆனால் போதை ஏற்படும் அளவுக்கு அவன் குடித்திருக்கவில்லை என்று மறுத்து பேசினாள் பேஜ். சரி, அந்த பெண் பிள்ளை மறு காரை ஓட்டி வந்த அவள் மீதும் தப்பு இருக்கலாம் இல்லையா? லாரா ஹட்சின்ஸ் ஒரு செனட்டரின் மனைவி. 3 குழந்தைகள் பெற்றவள். போதை தலைக்கேறும் அளவுக்கு குடித்துவிட்டு கண்ணா பின்னாவென்று கார் ஓட்டுவாளா? அதெப்படி நிச்சயமாக சொல்கிறீர்கள்? நிச்சயமாய் எனக்கு தோன்றுவதால் சொல்கிறேன். போலீசிலும் அவள் மேல் தப்பில்லை என்று தான் நினைக்கிறார்கள். அதனால் தான் அவளிடம் இரத்த பரிசோதனை எடுக்கவில்லை.
செனட்டரின் பெண்டாட்டி என்பதால் விட்டுவிட்டார்கள் என்றாள் பேஜ். அவன் இப்படி பிடிவாதமாக பேசுவது அவளுக்கு வெறுப்பாக இருந்தது. வேண்டுமென்றே அவன் வாக்குவாதம் பண்ணுகிறான் என்று புரிந்ததால், எப்படியும் நான் பிலிப்பின் சவ அடக்கத்துக்கு போகிறேன். நீங்கள் வராவிட்டால் பரவாயில்லை. 2.25 மணிக்கு வந்து என்னை அழைத்து போவதாக தாரன்சன் சொல்லி இருக்கிறார் என்றாள். பிராடின் புருவங்கள் உயர்ந்தன. ஓ, குஷியான ஏற்பாடுதான் என்று கேலி செய்தான். மூடுங்கள் வாயை. உடலில் ஏற்பட்டிருந்த களைப்பும் மனதில் ஏற்பட்டிருந்த கோபமும் சேர கண்ணாலேயே அவனை எரித்து விடுகிற மாதிரி முறைத்தாள். ஆஸ்பத்திரி என்றால் உங்களுக்கு குமட்டுகிறது. டாரன்சனுக்கு அப்படி இல்லை. 3 நாளாக எனக்கு துணையாக ஆஸ்பத்திரியில் தங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பெண். குளோவும் தான் பிலி போட்டிய காரில் இருந்தாள். அவளுக்கும் தான் பயங்கரமான காயம். ஆனால் டாரன்சனுக்கு அல்ப புத்தி கிடையாது. பிலிப்பின் அப்பா அம்மாவுக்கு அனுதாபம் தெரிவிக்க வேண்டும் என்ற பெருந்தன்மை இருக்கிறது. ஆஹாஹா, பிரமாதமான மனிதன்தான் டாரன்சன் என்று மேலும் கேலி செய்தான் பிராட். இனிமேல் நீங்கள் 2 பேரும் நெருங்கிய சிநேகிதர்களாக இருக்கலாம். நான் தான் உனக்கு வேண்டாதவனாக ஆகிவிட்டேனே. டாரன்சனை புகழ்ந்து சொன்னது அவனுக்கு எரிச்சல் ஏற்படுத்தியது என்பதை பேஜ் புரிந்து கொண்டாள். ஆனால் அதற்காக தான் நினைப்பதை மறைக்க விரும்பவில்லை. நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் டாரன்சன் பிரமாதமான ஆள்தான். அருமையான சிநேகிதர். ஆலிக்கு விபத்து நேர்ந்த அன்று இரவு நீங்கள் உங்கள் திருட்டு காதலியுடன் கூத்தடிக்க எங்கேயோ சுற்றி கொண்டிருந்த சமயம் எனக்கு துணையாக இருந்தவர் அவர்தான். இரவு முழுவதும் என் கையை பிடித்து கொண்டு தைரியம் சொன்னவர் அவர்தான். இன்னொன்றும் சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களைப் போல பெண் பித்து பிடித்து அலைகிறவர் அல்ல அவர். தன் குழந்தைகளை தவிர வேறு எந்த விஷயத்திலும் அவருக்கு அக்கறை கிடையாது. என்னை ஒரு பெண் என்கிற முறையில் அவர் பார்க்கவில்லை, சிநேகிதியாக பார்க்கிறார். நானும் அவரை ஒரு சிநேகிதராகத்தான் நினைத்து பழகுகிறேன். கணவன்தான் எனக்கு இல்லை என்று ஆகிவிட்டது. ஒரு நல்ல சிநேகிதராவது இருக்கட்டுமே. படபடவென்று அவள் வெடித்ததை பார்த்து ஒரு நிமிடம் சிலையாக நின்றான் பிராட். பிறகு மடையில் என்ற கதவை சாத்தி கொண்டு வெளியேறினான். கொஞ்ச நேரத்துக்கு பேஜ் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். பிராடை கழுத்தை நெரித்து கொலை செய்து விட வேண்டும் போல் ஆத்திரம் வந்தது. இவ்வளவு விரைவாக, இவ்வளவு சீக்கிரமாக, இவ்வளவு தலை கீழாக தன் வாழ்க்கை மாறும் என்று அவள் கனவிலும் கருதவில்லை. இருதயத்தை சுமை அழுத்த எழுந்து சென்று ஷவரில் குளித்தாள். பிலிப்பின் சவ அடக்க சடங்குக்கு செல்வதற்கு ஏற்றபடி கருப்பு லினன் சூட்டை அணிந்து கொண்டாள். சரியா 2.25 டாரன்சன் வந்து விட்டான் அவளை அழைத்து போவதற்கு. கருநீல சூட்டும் வெள்ளை ஷர்ட்டும் கருப்பு டையுமாக கண்ணுக்கு பளிச்சென்று இருந்தான். செயின்ட் ஜான் எபிஸ்கோபல் சர்ச்சில் சவ அடக்கம் நடைபெறுவதாக இருந்தது. அங்கே அப்படியொரு கூட்டத்தை பேஜ் எதிர்பார்க்கவே இல்லை. நூற்றுக்கணக்கான பள்ளி மாணவர்களும் மாணவிகளும் வந்திருந்தார்கள். அனைவரும் இறந்து போன பிலிப்பின் தோழர்கள். அருமை நண்பனை இழந்ததால் வெடித்து போன உள்ளத்தின் துக்கம் அவர்கள் முகத்தில் வெளிப்படையாக தெரிந்தது. ஒரு மாணவன் இரங்கற்பா அச்சடித்து எல்லோருக்கும் வழங்கினான். பிலிப்பும் அவனுடைய நீச்சல் பயிற்சி தோழர்களும் நின்றிருந்த அருமையான குரூப் போட்டோ ஒன்று அதில் அச்சிடப்பட்டிருந்தது. கார் விபத்தில் சிக்கி ஆனால் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய ஜேமி வந்திருப்பதை கண்டாள் பேஜ். ஜேமியின் அப்பா ஆப்பிள் கேட்டும் அவன் அம்மாவும் அவனுக்கு இருபுறமும் அமர்ந்திருந்தார்கள். ஜேமி மிகவும் மனம் நொந்திருந்தான். அவன் பெற்றோர்கள் அவனை ஆதரத்துடன் அணைத்து கொண்டிருந்தார்கள். பிலிப்புக்கும் அவனுடைய தோழர்களுக்கும் பிரியமான இசை வாசிக்கப்பட்டது. குறைந்தபட்சம் 400 மாணவர்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தார்கள். ஆலிசன் மட்டும் ஆஸ்பத்திரியில் மரணப்படுக்கையில் கிடக்காமல் இருந்தால் அவளும் எங்கே இருந்திருப்பாள் என்று பேச்சு நினைத்து கொண்டாள். துக்கம் தொண்டையை அடைத்தது. பிலிப்பின் அம்மாவும் அப்பாவும் தங்கள் வேதனையை வெளிக்காட்டாமல் கண்ணியமாக வந்து முன் வரிசையில் நின்றார்கள். ஆனால் அவர்களின் பின்னாலேயே வந்த வயோதிகர்களை கண்டதும் எல்லோருக்கும் கண் கலங்கிவிட்டது. பிலிப்பின் தாத்தாவும் பாட்டியும் தான் அவர்கள். பாதிரியார் பிலிப்பை பெரிதும் பாராட்டி பேசினார். எப்படியெல்லாம் அனைவருக்கும் பிரியமானவனாக அவன் இருந்தான் என்பதையும், எத்தனை சிறந்த எதிர்காலம் அவனுக்கு காத்திருந்தது என்பதையும் அவர் விவரித்து கொண்டிருந்த போது ஆலிசனின் நினைவுதான் பேஜின் மனதில் திரும்ப திரும்ப எழுந்தது. அவளும் எல்லோருக்கும் பிரியமானவள். அவளுக்கும் சிறப்பான எதிர்காலம் காத்திருக்கிறது. ஆலிசன் இறந்து போனாலும் இவர்கள் இப்படித்தானே பாராட்டி பேசுவார்கள். பாடுபட்டு அந்த நினைப்பை விரட்டியடித்தாள் பேஜ். வந்திருந்தவர்கள் தனித்தனியாகவும் கும்பலாகவும் எழுந்து போய்
மலர் வளையம் வைத்துவிட்டு திரும்பினார்கள். தாழ முடியாத துயரத்துடன் இருக்கும் அவர்களை நோக்கி பார்வையை சுழற்றிய பேஜ் திடுக்கிட்டாள். வந்திருந்த கூட்டத்தில் செனட்டரின் மனைவி லாரா ஹன்சின்ஸும் இருந்தாள். எல்லோரையும் போலவே அவளும் கைக்குட்டையால் வாயை பொத்திக் கொண்டு விம்மலை அடக்கிக் கொள்வதாக தோன்றியது. தனியாக வந்திருந்தாள். யாருடனும் பேசவில்லை. மற்றவர்களும் அவளிடம் பேசவில்லை. வெளியே வந்தபோது நிருபர்களின் கூட்டத்தை கண்டாள் பேஜ். முதலில் அவர்கள் லாராவை சூழ்ந்து கொள்ள முயன்றார்கள். ஆனால் அவள் அவர்களுடன் எதுவும் பேசாமல் வேகமாக தனது காரில் ஏறி சென்று விட்டாள். அடுத்து அழுது கொண்டிருக்கும் இளைஞர்களை படம் எடுத்தார்கள் நிருபர்கள். பிறகு பிலிப்பின் பெற்றோர்களை நெருங்கினார்கள். ஆனால் பிலிப்பின் அப்பாவான சாப்மன் கடுங்கோபத்துடன் சத்தம் போட்டார். உங்களுக்கு இருதயம் கிடையாதா என்று கத்தினார். அதற்குள் அவருடைய நண்பர்கள் அவரை மெல்ல வேறு புறம் அழைத்து சென்று விட்டார்கள். சர்ச்சில் சடங்குகள் முடிந்த பின் பிலிப்பின் பள்ளிக்கூடத்திலும் பிலிப்பின் வீட்டிலும் சில நிகழ்ச்சிகள் இருந்தன. ஆனால் அங்கெல்லாம் போக பேஜுக்கு மனம் வரவில்லை. சர்ச்சில் கண்ட காட்சிகளே போதும் போதும் என்றாகிவிட்டது. டாரன்சன் அவள் பக்கத்தில் வந்து நின்றான். வருத்தத்தில் அவன் கண்களும் சிவந்திருந்தன. வா, உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுகிறேன் என்று அவன் அழைக்க பேஜ் அவனுடன் போய் காரில் ஏறிக்கொண்டாள். ஆனால் உடனே புறப்படாமல் இருவரும் மௌனமாக சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தனர். செனட்டரின் மனைவி லாரா வந்திருந்தாளே, கவனித்தீர்களா? ரொம்ப மனோதிடம். பிலிப்பின் அப்பா அம்மா எரிச்சல் படுவார்களே என்பதை பற்றி கவலைப்படாமல் வந்திருக்கிறாளே என்றாள் பேஜ். பத்திரிகைக்காரர்களுக்கு லாரா மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்குமே, அதற்காகவே வந்திருப்பாள். எவ்வளவு இரக்க இருதயம் உள்ளவள்! இறந்து போன பையனை பற்றி அவள் எத்தனை வருத்தப்படுகிறாள் என்றெல்லாம் நாளை எழுதுவார்களே. ரொம்ப சாமர்த்தியமான திட்டம் என்றான் டாரன்சன் இகழ்ச்சி சிரிப்புடன். நீங்கள் ரொம்ப மோசம் என்றாள் பேஜ். நிஜமாகவே மனப்பூர்வமான வருத்தத்துடன் வந்திருக்க கூடாதா என்ன? எனக்கு அப்படி தோன்றவில்லை. அரசியல்வாதிகளை பற்றி எனக்கு தெரியும். நிச்சயமாய் சொல்கிறேன், சப அடக்கத்துக்கு போய்விட்டு வா என்று செனட்டர் தான் அவளுக்கு யோசனை சொல்லி இருப்பார். எப்படியானால் என்ன, 4 பேரிடம் நல்ல பெயர் கிடைக்கிற மாதிரி இன்று பண்ணி கொண்டு விட்டாள். ஏராளமான கார்கள் சென்று கொண்டிருந்ததால் இவர்கள் கார் மெல்ல மெல்ல ஊர்ந்துதான் செல்ல வேண்டியிருந்தது. பேஜுக்கு சட்டென்று ஞாபகம் வந்தது. அவளுடைய கார் ஆஸ்பத்திரியில் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அத்துடன் ஆலிசனை பற்றி நடுநடுவே போன் செய்து விசாரித்து கொண்டிருந்த போதிலும் காலை முதல் நேரில் போய் பார்க்கவில்லை. தயவு பண்ணி என்னை ஆஸ்பத்திரியில் இறக்கி விடுகிறீர்களா? ஆலியை பார்க்க வேண்டும் என்றாள். எனக்கும் க்ளோவை பார்க்க வேண்டும். இந்த மட்டில் 2 குழந்தைகளும் உயிரோடு இருக்கிறார்களே, அதற்கே நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றான் அவன். ஆலிசன் ஜடமாக இருப்பதைக் காட்டிலும் இறந்து போவதே மேல் என்று பிராடு சொன்னதற்கும் இதற்கும் எத்தனை வித்தியாசம் என்று பேஜ் எண்ணிக்கொண்டாள். ஆலி எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்லை, உயிருடன் வந்தால் போதும் என்பதில் நான் குறியாக இருக்கிறேன். ஆனால் பிராட் அப்படி நினைக்கவில்லை. வாழ்நாள் பூரா ஊனமாக மன வளர்ச்சி குன்றியவளாக அவள் இருப்பதை காட்டிலும் இறந்து போவதே மேல் என்று நினைக்கிறார் என்றாள். சில பேர் ரொம்ப ரொம்ப யதார்த்த கண்ணோட்டத்துடன் இருப்பார்கள் என்று ஆறுதலாக கூறிய டாரன்சன் அவள் கண்களை நேருக்கு நேராக பார்த்தான். பிராடுடன் இதற்காக சண்டை போடுகிறாயா என்ன? ஆமா, இன்று காலை கூட ரொம்ப நேரத்துக்கு சண்டை என்று ஒரு சோக புன்னகையுடன் ஒப்புக்கொண்டாள் அவள். குடும்பத்தில் இதெல்லாம் சகஜம். அப்படி இல்லை, எங்கள் விஷயத்தில் வேறு சில சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது. அவன் கேட்க வேண்டாம் என்றுதான் நினைத்தான். ஆனால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ரொம்ப சீரியஸான சிக்கலா என்றான். ஆமா, 16 வருஷமாகிறது எனக்கு கல்யாணமாகி. என் இல்லறம் பிரமாதமானது என்று நம்பியிருந்தேன் 3 நாள் முன்பு வரை. அந்த நம்பிக்கை தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. ஆஸ்பத்திரியை நெருங்கிக் கொண்டிருந்தது அவர்கள் கார். அவள் என்ன சொல்கிறாள் என்பதை அவன் யூகித்து கொண்டான். நெருக்கடி ஏற்படும் சமயங்களில் சில பேர் இது போல தப்பான வழிகளில் நிம்மதி தேடுவார்கள், சகஜம்தான் என்றான். இது நெருக்கடியால் திடீரென்று ஏற்பட்டதல்ல. ரொம்ப நாளாகவே ஒரு பெண்ணிடம் அவருக்கு திருட்டுத்தனமாக உறவு இருந்து வந்திருக்கிறது. இப்போது கையும் களவுமாக அகப்பட்டு விட்டார், அவ்வளவுதான். எப்படி இவ்வளவு மனம் விட்டு டாரன்சனிடம் பேசுகிறோம் என்று அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அம்மாவிடமோ அக்காவிடமோ ஏன் நெருங்கிய தோழியான ஜேனிடம் கூட சொல்லி இருக்க மாட்டாள். அவள் எதையும் ஒளிக்காமல் பழகியது.
கணவன் பிராட் ஒருவனிடம்தான். அவனும் இப்போது இல்லை என்றாகிவிட்டது. ஆஸ்பத்திரியை அடைந்தார்கள். ஆலிசனின் நிலைமையில் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று தெரிந்தது. காரை எடுத்துக்கொண்டு ஜெயினின் வீட்டுக்கு போனாள் ஆண்டியை அழைத்துக் கொள்வதற்காக. ஆண்டி பேஸ்பால் விளையாடிவிட்டு அப்போதுதான் திரும்பி இருந்தான். விளையாட்டு உடையில் இருந்தான். ஹலோ மிஸ்டர் ஆண்ட்ரூ, எப்படி இருக்கீங்க என்று உற்சாகமாக இருப்பது போல பாசாங்கு செய்தாள் பேஜ். ஆனால் ஆண்டியின் முகத்தில் உற்சாகம் தெரியவில்லை. திரும்பி ஆஸ்பத்திரிக்கு போய் விடுவாயா அம்மா? இன்று ராத்திரியும் நான் இங்கேதான் இருக்கணுமா? இல்லை, வீட்டுக்கு போகலாம் வா என்றவள் சில நிமிடம் ஜெயனிடம் பேசிக் கொண்டிருந்த பின் மகனுடன் வீடு திரும்பினாள். குழந்தையின் ஏக்கத்தை பார்த்த பின் இன்றைய இரவு ஆஸ்பத்திரியில் தங்க வேண்டாம் என்று அவள் தீர்மானித்திருந்தாள். ஆண்டிக்காக சமையல் செய்தாள். தங்கள் இருவருக்காகவும் மேஜையில் தட்டுக்களை வைத்து கொண்டிருந்த போது பிராடு வந்தான். அப்பா, சாப்பிட உட்கார்ந்திருந்த ஆண்டி உபுக்கென்று எழுந்து ஓடிப்போய் அவனை கட்டி கொண்டான். தாயின் அன்புக்காகவும் தந்தையின் அரவணைப்புக்காகவும் குழந்தை எவ்வளவு ஏங்கி இருக்கிறான் என்பது கண் கூடாக தெரியவே பேஜுக்கு ஆத்திரம் பொங்கியது. வீட்டுக்கு வழி தெரிந்தது போலிருக்கிறது என்றாள் எரிச்சலுடன். பிராடுக்கு கோபம் வந்தது. அவன் ஆண்டிக்காகவே தன் சொந்த பிரச்சனைகளை ஒதுக்கிவிட்டு வந்திருந்தான். வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னதில் ஸ்டிபானியுடன் சண்டை வேறு. சரி சரி, ஆரம்பித்து விடாதே என்று முணுமுணுத்தவாறு ஆண்டியின் அருகில் உட்கார்ந்து கொண்டான். எனக்கும் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா? இல்லாமல் என்ன? அவனுக்கு தட்டில் உணவு வகைகளை வைத்தாள். ஆண்டி தன் பாட்டுக்கு ஸ்கூலை பற்றியும் தோழர்களை பற்றியும் பேஸ்பாலை பற்றியும் சளசளவென்று பேசிக் கொண்டிருந்தான். நாளைக்கு நாம் ஆலியை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போலாமா அப்பா என்று அவன் கேட்டபோது கணவனின் முகத்தை கவனித்தாள் பேஜ். அவன் ஆண்டி பேசியது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் கடுகடுவென்ற முகத்தை வைத்துக்கொண்டு பேப்பரை புரட்டி கொண்டிருப்பது தெரிந்தது. பேப்பர் எங்கே போகிறது? அப்புறம் படித்துக் கொள்ளக்கூடாதா என்றாள் கோபமாக. ஏன், நான் பேப்பர் படிப்பதில் உனக்கு என்ன நஷ்டம் என்றான் அவனும் சூடாக. அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பரிதாபமாக பார்த்தான் ஆண்டி. அதன் பின் எதுவும் பேசாமல் சாப்பிட்டுவிட்டு தன் அறைக்கு போய்விட்டான். சமையலறை வேலைகளை முடித்து கொண்டு அவனை பார்ப்பதற்காக பேஜ் சென்றபோது தன் நாய்க்குட்டி லிசியை மார்போடு கட்டிக்கொண்டு அழுதபடியே அதனிடம் அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். பேஜ் அவன் அருகில் போய் உட்கார்ந்ததும், என்னம்மா, நீயும் அப்பாவும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு கொண்டிருக்கீங்க என்றான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.